வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மகாபாரத கதாபாத்திரத்துல ரொம்பவே முக்கியமான திரௌபதியோட கதையை பத்தி தான். வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் இவர் ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்யறாரு. இந்த யாகத்தின் மூலம் தனக்கு ஒரு வாரிசு வரணும். இந்த வாரிசு தன்னோட எதிரியான துரோணாச்சாரியார அழிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு பெரிய யாகம் ஏற்பாடு செய்யறாரு. துருபதன் எதுக்காக துரோணாச்சாரியார அழிக்க நினைக்கிறாரு அப்படின்ற கதை நம்ம சேனல்ல தனியா ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த கதையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம போய் பாருங்க. கதையை தொடர்வோம். இங்க துருபதன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க யாகம் ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அவர் எதிர்பார்த்தபடியே அந்த யாகத்திலேருந்து முதல்ல அவருக்கு ஒரு மகன் வர்றாரு. அந்த மகனோட பேரு திருஷ்டுத்யுமன். மன்னர் எதிர்பார்த்தபடியே யாகத்திலேருந்து ஒரு மகன் வந்துட்டான், யாகம் முடிஞ்சிட்டு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது யாகத்தோட வேள்வி தீ இன்னும் அதிகமா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அந்த தீ ஜுவாலையில முதல்ல ஒரு பெண்ணோட முகம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ஒரு பெண்ணோட உருவம் உருவாக ஆரம்பிக்குது. தீ ஜுவாலை கொழுந்து விட்டு எரிய அந்த ஜுவாலையிலேருந்து ஒரு பெண் வெளிப்படுறா. மன்னனுக்கு யாகத்திலேருந்து 2 வாரிசுகள் கிடைச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடையறான். தீ ஜுவாலையிலிருந்து வெளிப்பட்ட பெண் பேரழகா இருக்கா. அவளுக்கு திரௌபதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அக்னிலேருந்து வெளிப்பட்டதுனால அவளுக்கு யாகசேனி அப்படின்ற பேரும், கருப்பு நிறத்துல இருந்ததுனால கிருஷ்ணை அப்படின்ற பேரும், பாஞ்சால நாட்டு இளவரசி அப்படின்றதுனால பாஞ்சாலி அப்படின்ற பேரும் சொல்லியும் அழைக்கிறாங்க. திரௌபதி பிறந்து கொஞ்ச நாள்லயே துருபதன் திரௌபதிக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதனால சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு. சுயம்வரத்துக்கு 16 நாள் வேள்வி நடக்குது. 15 நாள் வேள்விக்கு அப்புறம் 16வது நாள் சுயம்வரம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திரௌபதி திருமணத்துக்காக ஊரே திருவிழா கோலம் பூண்டு இருந்தது. நாட்டு மக்கள் எல்லாருமே தங்களோட இளவரசியோட திருமணத்தை திருவிழா போல கொண்டாட ஆரம்பிச்சாங்க. திரௌபதியோட அழகு இந்த பாரதம் முழுக்க பேசப்பட்டுச்சு. எல்லா நாட்டு அரசர்களும் சுயம்வரத்துல பங்கு பெற்று திரௌபதியை அடையணும் அப்படின்ற எண்ணம் கொண்டிருந்தாங்க. திரௌபதியோட சுயம்வரத்துல பங்கு கொள்ளாத அரசர்களே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அத்தனை அரசர்களும் அங்க போயிருந்தாங்க. கிருஷ்ணர் சிறப்பு விருந்தினரா அங்க போயிருந்தாரு. அப்ப துருபதன் கிருஷ்ணர் கிட்ட சுயம்வர ஏற்பாடுகளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சுயம்வரத்துல ஒரு போட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டியை பத்தின விளக்கமும் சொல்லிட்டு இருக்காரு. கீழே தண்ணீர் தடாகம் இருக்கு. அதுக்கு மேல உயரத்துல கிளி கூண்டு இருக்கு. கூண்டுக்குள்ள 5 கிளிகள் இருக்கு. கீழே தடாகத்துக்கு பக்கத்துல 5 அம்புகளும் வச்சிருக்காங்க. சுயம்வரத்துல கலந்து கொள்ள போற அரசர்கள் மேல கிளிய நேரடியா பார்க்காம கிளியோட பிம்பம் தண்ணீர் தடாகத்துல படுது இல்லையா, அந்த பிம்பத்தை பார்த்துக்கிட்டே கிளிகளை அம்பெய்தி குறி வைக்கணும். இதுதான் போட்டி. ஒவ்வொரு கிளிக்கும் ஒரு அம்பு அப்படின்ற விகிதத்துல மொத்தம் 5 அம்பு இருக்கு. கீழே உள்ள 5 அம்புகளை வச்சு மேல உள்ள 5 கிளிகளுக்கு குறி வைக்கணும். இதுதான் போட்டி. போட்டியை கேட்கும் போதே பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, திரௌபதி வேள்வியிலேந்து உதிச்சவ, அதுவும் பேரழகி. அப்பேற்பட்ட பேரழகிக்கு இப்படிப்பட்ட போட்டியாவது வைக்க வேண்டாமா? இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு. நீங்க வச்சிருக்க இந்த போட்டியை வெல்றதுக்கு 2 பேரால தான் முடியும். ஒன்னு அர்ஜுனன், இன்னொன்னு கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை பத்தி நிறைய விஷயங்களை திரௌபதி முன்னிலையில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட திரௌபதிக்கு அர்ஜுனன் மேல பெரிய ஈர்ப்பு ஏற்படுது. போட்டியில நிச்சயம் அர்ஜுனன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணன் திரௌபதி கிட்ட நிச்சயம் அர்ஜுனன் வருவான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு வேற யாராவது போட்டியில கலந்து கொள்ள வேணாம் அப்படின்னு நினைச்சினா அவங்களையும் மறக்காம நீ சபையில சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட திரௌபதி சுயம்வரத்துக்கு தயாராகிறாங்க. சுயம்வரத்துக்கு பாரத நாட்டோட அத்தனை ராஜகுமாரர்களும் வந்து அடையறாங்க. இதுல துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் அவங்களும் அடக்கம். போட்டி தொடங்குது. ஒவ்வொரு அரசகுமாரர்களா வர்றாங்க. வந்த ஒருவராலையும் அங்க வச்சிருந்த சிவதனுச தூக்க கூட முடியல. ஒவ்வொரு அரசகுமாரர்களும் போட்டியில தோத்து போறத பார்த்து திரௌபதிக்கு மனம் நிம்மதியா இருக்கு. எப்படா அர்ஜுனன் வருவான் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. துரியோதனன் வர்றான். வந்து சிவதனுச ரொம்ப இயல்பா தூக்கி நாணல் ஏற்றான். துரியோதனன் சிவதனுச தூக்குனோனையே திரௌபதிக்கு படபடப்பு ஏற்படுது. எங்க துரியோதனன் போட்டியில வெற்றி பெற்றுவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்கல. துரியோதனன் தோத்து போறாரு. இதுக்கப்புறம் கர்ணர் வராரு. சிவதனுசுக்கு மரியாதை செலுத்திட்டு அதை எடுத்து அம்பெய்த பாக்குறாரு. சுத்தி இருந்த அத்தனை பேரும் நிச்சயம் கர்ணன் வெற்றி பெற்றுருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க திரௌபதிக்கும் கிருஷ்ணர் சொன்னது ஞாபகம் வருது. எங்க கர்ணன் வெற்றி பெற்றுருவாரோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க திரௌபதி. அப்பதான் என்ன சொல்லி கர்ணரை தடுக்கிறது அப்படின்னு தெரியாம கர்ணனோட குலம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி கர்ணரை அம்பெய்த விடல. தாழ்ந்த குலத்தை சேர்ந்த கர்ணன் போட்டியில பங்கு பெறத நான் விரும்பல அப்படின்னு திரௌபதி சொல்லிடுறாங்க. இதனால கர்ணனுக்கும் கோவம் வந்துருது. கோவத்துல கர்ணன் திரௌபதி பேசின வார்த்தைகள் தவறு, நான் கலந்து கொள்றது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை பிடிக்கலன்னே சொல்லியிருக்கலாம், என்னோட குலத்தை பத்தி பேசுறது ரொம்பவே தவறு அப்படின்னு கோவப்படுறாரு. இறுதியா அங்க உள்ளவங்க சமாதானப்படுத்த அவர் போய் இருக்கையில அமர்றாரு. இப்ப ஆக மொத்தம் எல்லா அரசர்களுமே வந்து போட்டியில பங்கு பெற்றுட்டாங்க. யாருமே வெற்றி பெறல. இப்பதான் சுயம்வர மண்டபத்துக்கு பாண்டவர்கள் வராங்க. அதுவும் அந்தனரா வராங்க. பாண்டவர்கள் ஏன் அந்தனரா வந்தாங்க அப்படின்ற கதையை தெரிஞ்சுப்போமா?
துரியோதனனுக்கு தன்னோட அரியணைக்கு போட்டியா பாண்டவர்கள் வந்தது பிடிக்கவே இல்லை. அதனால ஒரு அரக்கு மாளிகைய உருவாக்கினான். குந்திக்கிட்டையும் பாண்டவர்கள்ட்டையும் உங்களுக்கு ஒரு மாளிகை உருவாக்கி இருக்கேன், அங்க போய் தங்கி ஓய்வு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். துரியோதனன் மீது குந்திக்கும் பாண்டவர்களுக்கும் சந்தேகம் இருந்தாலும் அவன் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்காம அந்த மாளிகைக்கு போறாங்க. மாளிகை அரக்கு மாளிகை அப்படின்னும் பாண்டவர்களை கொலை செய்யற நோக்கத்துலதான் துரியோதனன் அவர்கள் அங்க அனுப்பியிருக்கான் அப்படின்ற விஷயமும் விதுரருக்கு தெரிய வருது. அதனால விதுரர் ஒரு ஒற்றரை அனுப்பி குந்திக்கிட்ட இந்த விஷயத்த தெரியப்படுத்துறாரு. விஷயம் தெரிஞ்ச குந்தியும் பாண்டவர்களும் தங்களுக்கு பதிலா இறந்த உடல்களை அந்த மாளிகைக்குள்ள போட்டுட்டு மாளிகையிலேருந்து வெளில வராங்க. மாளிகை தீப்பற்றி எரியுது. மாளிகைக்குள்ள கிடந்த 6 உடல்களை பார்த்து குந்தியும் பாண்டவர்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. துரியோதனன் பாண்டவர்கள் ஒளிந்தார்கள்னு மகிழ்ச்சி அடைகிறான். சரியான நேரம் வரும் வரை தலைமறைவாகவே இருங்க அப்படின்னு விதுரர் சொன்னதுனால அவரோட பேச்சை கேட்டு அந்தனர் ஒருவர் வீட்டுல தஞ்சம் புகுந்து அந்தனரா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பாண்டவர்கள் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு அந்தனரை சந்திக்கிறாங்க. அந்த அந்தனர் திரௌபதியோட சுயம்வரத்தை பத்தி சொல்லி நாங்க போகணும், என்னங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. கால் நடக்க முடியாத நிலையில இருக்க அவரை தூக்கிக்கிட்டு திரௌபதியோட சுயம்வரத்துக்கு போய் சேர்றாங்க. அந்தனரா வந்த பாண்டவர்கள்ல திரௌபதி அர்ஜுனனை சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. போட்டியில கலந்து கொள்ள அரசகுமாரர்கள் யாரும் இல்ல அப்படின்ற நிலை வந்ததும் அந்தணர்களும் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனருக்கு போட்டியில பங்கு பெறறதுக்கு விருப்பம் இல்ல. கௌரவர்கள் அங்க இருக்கிறதுனால தங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. போட்டியில கலந்து கொள்ளாம வெளியில போக நினைக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணர் அவங்கள தடுத்து நிறுத்தி வீரர்கள் இப்படி போட்டியில கலந்து கொள்ளாம போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்தணர்களா இருந்தா என்ன, நீங்களும் போட்டியில கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கடுத்து அர்ஜுனன் போட்டியில கலந்து கொள்றாரு. போட்டியில அர்ஜுனன் வெற்றி பெறாரு. திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலையிடுறாங்க. அர்ஜுனன் போட்டியில வெற்றி பெற்ற மறு நிமிடமே கர்ணனுக்கு அது அர்ஜுனன் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது. அவர் துரியோதனன் கிட்ட சொல்றாரு அது அர்ஜுனன் அப்படின்னு. இது கேட்ட துரியோதனன் அதிர்ச்சி அடைகிறாரு. அர்ஜுனன் துருபதன் கிட்ட விடை பெற்றுட்டு திரௌபதியை கூட்டிட்டு தன்னோட குடில நோக்கி போயிட்டு இருக்காரு. துருபதனுக்கு என்ன இருந்தாலும் தன்னோட பெண்ணை ஒரு அந்தனருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்ததை நினைச்சு கொஞ்சம் மன கஷ்டத்துலதான் இருக்காரு. உங்களோட குடிலுக்கு வர்றாங்க பாண்டவர்கள். அர்ஜுனன் தன்னோட அம்மா கிட்ட இன்னைக்கு நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. பூஜையில இருந்த குந்தி தேவி திரும்பி பார்க்காமலேயே கொண்டு வந்தது எதுவாக இருந்தாலும் ஐவரும் சமமாக பங்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு திரௌபதியும் பஞ்ச பாண்டவர்களும் அதிர்ந்து போறாங்க. பூஜை முடிஞ்சு திரும்பி பார்த்த குந்தி தேவியும் தான் என்ன வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னு நினைச்சு திகைச்சு போறாங்க. இருப்பினும் சொன்ன வார்த்தை சொன்னதுதான் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் இந்த முடிவை ஏத்துக்கிறதுல பெரிய தடுமாற்றம் வருது. இறுதியா கிருஷ்ணர் அவர்களை சமாதானப்படுத்துறாங்க. திரௌபதிக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் திருமணம் நடக்குது. வரத்துல நடந்த அத்தனை விஷயமும் பீஷ்மருக்கு தெரிய வருது. வில் போட்டியில ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அது கண்டிப்பா அர்ஜுனனா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. விதுரரை அனுப்பி பாண்டவர்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. விதுரர் திரௌபதியையும் பாண்டவர்களையும் குந்தி தேவியும் திருப்பியும் அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. திரௌபதி திருமணத்தின் போதே பாண்டவர்களுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருந்தாங்க. பாண்டவர்களோட மனைவியா தான் மட்டுமே இந்திரபிரசத்துல இருக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சிருந்தாங்க. பாண்டவர்களுக்கு வேற ஒருவரோட திருமணம் நடந்தாலும் அவர்கள் அவங்களோட மனைவியை வேற இடத்துல வச்சுக்கலாமே தவிர தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்றதுதான் நிபந்தனை. திரௌபதியை தவிர்த்து பாண்டவர்கள் ஐவருக்குமே வேற வேறு மனைவிகளும் இருந்தாங்க. தர்மருக்கு தேவிகா அப்படின்ற மனைவியும், பீமாக்கு ஹிடும்பி, அப்புறம் வலாந்தரா அப்படின்ற 2 மனைவிகள் இருந்தாங்க. அர்ஜுனருக்கு உலுப்பி, சித்ராங்கதா, சுபத்ரா அப்படின்னு 3 மனைவிகள் இருந்தாங்க. நகுலனுக்கு கருணிமதி அப்படின்ற மனைவியும், சகாதேவனுக்கு விஜயா அப்படின்ற மனைவியும் இருந்தாங்க. இதுல அர்ஜுனனோட மனைவியான சுபத்ராவுக்கு மட்டுமே இந்திரபிரசத்துல இருக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு. சுபத்திரை கிருஷ்ணரோட தங்கை. திரௌபதிக்கு ஒவ்வொரு பாண்டவர்களோடையும் ஒரு குழந்தை பிறக்குது. இவர்கள் உப பாண்டவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. திரௌபதிக்கும் யுதிஷ்டருக்கும் பிறந்த மகன் பிரத்விந்தியா, பீமனுக்கு பிறந்த மகன் சுதசோமா, அர்ஜுனனுக்கு பிறந்த மகன் சுதகர்மா. சதானிகன் நகுலனுக்கும் திரௌபதிக்கும் பிறந்தவங்க. சகாதேவனுக்கு பிறந்தவர் சுதசேனா. பாண்டவர்கள் ஐவருக்குமே ஒரு நல்ல மனைவியா திரௌபதி வாழ்ந்து வராங்க. இதற்கிடையில துரியோதனன் பாண்டவர்களை பழி தீர்க்கிறதுக்காக நேரம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் துரியோதனன் தன்னோட மாமா சகுனியோட திட்டத்தின்படி பாண்டவர்களை சூதுக்கு அழைக்கிறாரு. சூதாட்டத்துல கலந்து கொண்ட பாண்டவர்கள் அத்தனையும் இழந்து போறாங்க. சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுது. இறுதியா யுதிஷ்டர் தன்னையும் தன்னோட தம்பிகளையும் சூதாட்டத்துல பணயமா வைக்கிறாங்க. அதையும் தோத்து போறாரு. கடைசியா திரௌபதியை பணயம் வச்சு அவங்களையும் இழக்கிறாங்க. துரியோதனன் திரௌபதியை சூது மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்லி பணியாள அனுப்புறாங்க. திரௌபதி சூது மண்டபத்துக்கு தன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி பணியாள திருப்பி அனுப்புறாங்க. துரியோதனன் இப்ப துச்சாதனை அனுப்பி திரௌபதியை இழுத்துட்டு வரபடி சொல்றாரு.
துச்சாதனன் திரௌபதிய சூது மண்டபத்துக்கு அழைக்கிறாரு. அதுக்கு திரௌபதி தான் இப்ப மாத விளக்குல இருக்கிறதுனால எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எதையுமே காதல வாங்காத துச்சாதனன், உன்னோட 5 கணவர்களும் உன்னை சூதுல பணயமா வச்சு தோத்து போயிட்டாங்க, என்னோட அப்படின்னு திரௌபதியோட தலைமுடிய பிடிச்சு சூது மண்டபத்துக்கு இழுத்துட்டு வராரு. சூது மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்து திரௌபதிய கீழே தள்ளி விடுறாரு. இதெல்லாம் தப்புன்னு சொல்லி தட்டி கேட்க வேண்டிய அரசர் திருதராஷ்டிரரும், பீஷ்மரும், துரோணாச்சாரியாரும், விதுரரும் எதுவுமே சொல்ல முடியாம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டவர்கள் 5வரும் நடக்கிறத பார்த்து எதுவுமே செய்ய முடியாம தலை குனிந்து அழுதுட்டு இருக்காங்க. துரியோதனன் திரௌபதிய 5 பேரை மணந்த நீ மனைவி அல்ல அப்படின்னு தப்பான வார்த்தையை சொல்லி அழைக்கிறாரு. வா வந்து என் மடியில உட்காரு அப்படின்னு துரியோதனன் திரௌபதிய அழைக்கிறாரு. இதை கேட்டு ஆத்திரமடைந்த பீமன் துரியோதனனை பார்த்து உன்னை தொடையிலேயே அடித்து கொண்டு உன் ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்னு சூளுரைக்கிறாரு. இறுதியா பாஞ்சாலியோட புடவைய உருவ சொல்லி துச்சாதனன் கிட்ட சொல்றாரு துரியோதனன். பீஷ்மர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. பணையத்துல தோத்த என்னோட அடிமைகளை நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு துரியோதனன் சொல்லவே பீஷ்மரும் தலை குடைந்து அமர்றாரு. துச்சாதனன் திரௌபதியோட புடவைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். தன்னை காப்பாத்த இந்த அவையில யாருமே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்த திரௌபதி கிருஷ்ணரை கை கூப்பி அழைக்கிறா. புடவை துச்சாதனன் இழுக்க இழுக்க நீண்டுகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல துச்சாதனால முடியாம சோர்ந்து போறான். விவரம் அறிந்து குந்தி தேவி சூது மண்டபத்துக்கு வந்து திருதராஷ்டிரனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தம்பி குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அழகு பாக்குறீங்களா அப்படின்னு கோவப்பட்ட குந்தி உங்க வம்சமே அழியும் அப்படின்னு சாபம் விடுறதுக்காக வராங்க. ஏற்கனவே இதையெல்லாம் மனசு இல்லாம தடுக்கவும் முடியாம பார்த்துட்டு இருந்த திருதராஷ்டிரனுக்கு குந்தியோட வார்த்தை பயமுறுத்துது. குந்தி கிட்டையும் திரௌபதி கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க. யாரையும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன திரௌபதி துச்சாதனோட ரத்தத்தை எண்ணெயா தேய்த்து குளிக்காம என்னோட அவிழ்ந்த கூந்தலை முடிய மாட்டேன் அப்படின்னு சபதம் போடுறாங்க. திருதராஷ்டிரன் எவ்வளவு மன்றாடி கேட்டும் துரியோதனன் பாண்டவர்களை விடுவிக்க ஒத்துக்கவே இல்லை. கடைசியில சகுனியோட சூழ்ச்சியால பாண்டவர்களை 12 வருடம் வனவாசம் அனுப்புறாங்க. 12 வருட வனவாசமும் தொடர்ந்து 1 வருடம் அஞ்ஞானவாசமும் இருக்கணும் அப்படின்னு பாண்டவர்களுக்கு உத்தரவு. பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க. வனவாசத்தின் போது ஒரு நாள் பாண்டவர்கள் வேட்டைக்கு போயிருந்தாங்க. அப்ப திரௌபதி மட்டும் தனிமையில இருந்திருக்காங்க. அப்போ கௌரவர்களின் ஒரே தங்கையான துச்சலையோட கணவர் ஜெயத்ரதன் அந்த வழியே வந்திருக்காரு. திரௌபதியை பார்த்து அவ மேல ஆசை கொண்டு அவளை அடையறதுக்கு முயற்சி பண்றாரு. திரௌபதி அவரோட ஆசைக்கு இணங்க மறுக்கவே திரௌபதியை தூக்கி தன்னோட தேர்ல போட்டுக்கிட்டு கடத்தி கூட்டிட்டு போறாரு. சரியான சமயத்துல வந்த பாண்டவர்கள் திரௌபதியை ஜெயத்ரதன்ட்டேன்னு காப்பாத்துறாங்க. தங்கை துச்சலையோட கணவன் அப்படின்றதுனால ஜெயத்ரதனை கொல்லாம மொட்டை அடிச்சு அவனை அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. 12 வருட வனவாசத்துக்கு அப்புறம் 1 வருட அஞ்ஞானவாசம், அதாவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்றதுக்காக விரட நாட்டுக்கு போறாங்க. திரௌபதி சைரந்திரி அப்படின்ற பேர்ல விரட நாட்டு மகாராணியான சுதசோனாவுக்கு பணிப்பெண்ணா வேலை பார்க்குறாங்க. ராணியோட தம்பி கீசகனுக்கு சைரந்திரியா இருந்த திரௌபதி மேல ஆசை வருது. ஒரு நாள் கீசகன் திரௌபதி கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அவரோட முயற்சியிலேருந்து தப்பிச்சு வந்த திரௌபதி பீமனை சந்திக்கிறா. பீமன் அதே நாட்டு சமையற்கூடத்துல வல்லாளன் அப்படின்ற பேர்ல சமையல் ஆளா இருந்தாரு. பீமன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க திரௌபதி. பீமனும் திரௌபதி கிட்ட ஒரு திட்டத்தை சொல்றாரு. அந்த திட்டத்தின்படி திரௌபதி கீசகனை நாட்டியசாலைக்கு வர சொல்றாங்க. நாட்டியசாலைக்கு வந்த கீசகன் பெண் உருவத்துல இருந்த பீமனை திரௌபதி அப்படின்னு நினைச்சு அணுகிறாரு. பீமன் அவரை வெட்டி கொள்றாரு. இறுதியா 12 வருஷ வனவாசமும் 1 வருஷ தலைமறைவு வாழ்க்கையும் முடிஞ்சு குருஷேத்திர போர் ஆரம்பிக்குது. குருஷேத்திர போர்ல தன்னோட 5 மகன்களையும் இழக்கிறாங்க திரௌபதி. சபதமிட்ட மாதிரியே துச்சாதனோட ரத்தத்தை தன்னோட கூந்தல்ல பூசி அள்ளி முடியறாங்க. பீமனும் தன்னோட சபதத்தை நிறைவேற்றுறாரு. துரியோதனனை தொடையிலே அடித்து கொள்றாரு. திரௌபதியோட வரலாற்று கதை இதோட முடிவடைகிறது. முடிந்த வரையும் எல்லா தகவல்களையும் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கேன். சில நூல்கள்ல சுயம்வர மண்டபத்துல இருந்தது கிளி இல்ல மீன் அப்படின்னு சொல்றாங்க. சில நூல்கள்ல மீன் இல்ல கிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சுயம்வர போட்டியில கிளி தான் இலக்கா இருந்தது அப்படின்னு வச்சு கதையை கொண்டு வந்திருக்கேன். கதையை பத்தினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.